விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 22/5/2024 வைகாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரன். வெளியிடமோ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ படிப்போ முதலீடோ எல்லாம் ஹாப்பி தான். ட்ராவல் வந்தாலும் சந்தோஷம்தான். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சாதாரணமாக பேசுகிறதுக்கு கூட சிக்கலாயிடும் இன்றைக்கி. அதனால் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடும் கூடாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடம் கவனமாக இருக்கணும்? ஃபேமிலி மட்டும்தான். மற்ற இடம்லாம் உங்களுக்கு சாதகம், வார்த்தைக்கு மரியாதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தொந்தரவு இருந்த அமைப்பு மாறும். எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்யலான்னு நினச்சிங்கன்னா நடக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதமே கூடாது. உத்தியோகம் விட்டுட்டு வேறு உத்தியோகம் தேடுறேன்னு நினச்சிங்கன்னா, இப்போ அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி சரியாக உங்களை வச்சு செய்வாங்க. ஸோ அவசரப்படுவது உத்தியோகத்தில் தொழிலிலோ கூடவே கூடாது. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவது இன்றைக்கும் மன சங்கடத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீங்க. அவங்க படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ முதலீடுக்கோ அவங்க காதலுக்கோ அவங்களுக்காக கல்யாணத்திற்கோ ஏதாவது கடன் அமைப்போ கண்டிப்பாக நடக்கும். அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் மனவிட்டு பேசுங்க. தேவையில்லாத அவர்களை வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராகுவின் அனுகூலம் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். சூரியன் வைகாசி மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க. வெளியிடம் உத்தியோகம் தொழில் முதலீடு புதிய பொருள் சேர்க்கை ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வைகாசியில் நடந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் இன்னைக்கு இரத்தபந்த உறவு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க என்பதை மட்டும் கடகராசிக்காரங்க ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பூர்வீகத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மட்டும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நாள். குடும்பம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் கடவுளுடைய அமைப்பு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். ரொம்ப நாளாக ஏண்டா நமக்கு டிப்ரெஷனாக இருந்த அமைப்பு திடீர்னு இன்றைக்கி மறையும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கும். பொதுவாக மனதில் இருந்த கஷ்டம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாத இருந்திருப்பீங்க சனி மாறினதுலேருந்து. அது இன்றைக்கி உங்களை மட்டப்படுத்தும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், வெளியிடத்தில் ஒரு ஏற்றம் காணக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். என்ன வார்த்தை கொடுத்தாலும் நடத்தி காட்டக்கூடிய நாள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பெரிய அளவு ஏற்றம்.
பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடை நிவர்த்தி காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரிடம் மல்லு கட்டுறதை மட்டும் கொஞ்சம் கன்னியா ராசிக்காரங்க விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை இன்று உங்களை மேன்மை அடைய செய்யும் என்பதை மட்டும் கன்னியா ராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொள்வது வைகாசி மாதம் முழுவதும் கன்னியுடைய கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தலை சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட தேக ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். மிகப்பெரிய மாற்றங்கள் காணப்படும். மேலதிகாரிங்க கிட்ட போய் மல்லு கட்டுறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? நான் சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு, நான் பண்ணது தான் கரெக்டு, உங்ககிட்ட அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான்னா இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு போகிறது தானே கொஞ்சம் புத்திசாலித்தனம். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் துளாராசிக்காரங்க கவனம் இல்லைன்னா தேவையில்லாத பாதிப்பு உங்களுக்கு தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விரயங்கள் சுபவிரய பிராப்தத்திற்கு உண்டான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று கை கொடுக்கக்கூடிய காலகட்டமான நாள். சுபகாரியம் குடும்பத்தில் நீங்கள் நினைத்தால் நடக்கும். ஆனால் நினைப்பது நீங்களாக இருக்கணும். நீங்கள் மட்டும்தான் தடை, நீங்கள் தான் அந்த தடையை உடைக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், தொழில் சார்ந்த விஷயம், பணவரவுக்கு உண்டான விஷயம், முதலீடுகளுக்கு உண்டான விஷயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள். அசையாமசைய பொருள் சேர்க்கை குடும்பத்தில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். முதலீடுகளுக்கு எங்கிருந்தாவது பணம் வரும், தைரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. உத்தியோகத்தில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த உத்தியோகம் மாறுறது தான் ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஏற்றம் காணப்படுது. அதை சரி பண்ணிக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் எதுக்கு பூத கண்ணாடி ஆராய்ச்சி? வேணவே வேணாம். ஏற்கனவே குரு 5ல் நிற்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்போ சூரியனும் வைகாசி ஃபுல்லாக நிற்பார். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. புதிய முதலீடுகள் கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். தேவையில்லாத முதலீடுகள் பண்ணி வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் என்பதனால் அவசரம் வேண்டாம். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பது கும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் தடை நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே ஆச்சரித்து தரும்.
புரியுதா உங்களுக்கு? அதனால் தொழில் விஷயத்தில் புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அப்புறம் வித்தையை எங்கே போய் பார்க்கணும்? அங்கே தான் பார்க்கணும். எனவே மீன ராசிக்காரங்க கவனம் வாகனத்தில். அதே சமயம் குடும்பத்தில் சுபிட்சமும் அனுகூலமும் துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதுடன் ஆதரவாக இருப்பது ஆச்சரியமான அமைப்பு குருவின் பார்வையால் ஏற்படும். முதலீடுகள் விஷயத்தில் அவசரத்தனம் வேண்டாம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அனுகூலமான அமைப்பு சந்திராஷ்டிரமத்திலும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். இன்னைக்கு உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சா? ஜாலியா இருக்கீங்களா? அண்ட் அடுத்ததா ஏகப்பட்ட ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களும் கேட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு விடை சொல்ல வேண்டிய ஒரு நேரம். இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோசியர் சொல்ல போறாரு அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். வேணுகோபால் குரோம்பட்டிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வாழை மரத்துக்கு தாலி கட்டுவது அப்படிப்பட்ட ஒரு தோஷம் என்ன என்று கேட்டிருக்காங்க. இது கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. 7ஆம் பாவம் சரியில்லாமல் இருக்கிறது, பாதகாதிபதி திசையில் கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த வாழை மரத்தில் அந்த காலத்துலேருந்து பண்ணுறது உண்டு. வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு அப்புறமா ரியலாகவே இன்னொரு தாலி வந்து பொண்ணு காலத்தில் கட்டும். அது கணவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள், மனைவிக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீக்கும்ன்றது ஒரு ஐதீகம். ஆனால் இது காலத்தில் இப்போ கொஞ்ச நாளாக அது வந்து ஒரே ஒரு சில இடங்களில் தான் நடக்குது. மற்றபடி எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கலத்திர தோஷம் இருந்தாலே நம்ம கவனத்தில் தான் கொள்ளணும். அது எப்படியா இருந்தாலும் அந்த தோஷத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு அது முயற்சி பண்ணும். அதை வெற்றி அடைவதற்கு நம்மளுடைய முயற்சியும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திருமண அமைப்பில் குலதெய்வத்துக்கு சாந்தி பண்ணிவிட்டு திருமணம் செய்வதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது.